புதுச்சேரியில் முதுபெரும் கவிஞர் மன்னர் மன்னனின் 98வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரியில் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னனின் 98வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அன்னாரின் படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர், தமிழறிஞர்கள் மலர் வணக்கம் செய்து மரியாதை செய்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் மைந்தர் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னனின் 98வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் எம்பலம் செல்வம், எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், தமிழ் அறிஞர்கள், கலைஞர்கள், பொதுமக்கள் மலர் வணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து புரட்சி கவிஞரும் நாளும் போற்றிய மன்னர் மன்னன் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர் பாவேந்தர் பாரதிதாசன் கவி பரம்பரை தொடர அவர் மைந்தர் மன்னர் மன்னன் அரும்பாடுபட்டார் என்று புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் செயலர் தொண்டு சுடர் ஜே வள்ளி, இசை சுடர் V கிருஷ்ணகுமார், கலைமாமணி சன் நமச்சிவாயம், பாவலர் வே விசாலாட்சி, பேராசிரியர் ரா விசாலாட்சி, பேச்சாளர் தமிழால் என்கிற ஜெயந்தி ராஜவேலு, பாவலர் பா சரசா, தொண்டு சுடர் கி லட்சுமி தேவி, தொண்டு சுடர் மீனாட்சி தேவி கணேஷ், பாவலர் மு ராஜேஷ், பாவலர் தி பத்மநாபன், பாவலர் சே ஈஸ்வரி தேவி, பாவலர் வேல்விழி சிவக்கொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் கல்வி செம்மல் சீனு மோகன்தாஸ் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் தமிழறிஞர் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட அமைதி என்றொரு புரட்சி என்னும் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 80 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் பொய்யாது ஏகாம்பரம், சுந்தர காசி முனியன் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியை செய்தனர். முன்னதாக பாவலர் மா மதன் வரவேற்புரை ஆற்றினார். நிறைவில் கலைமாமணி VP மாணிக்கம் நன்றி தெரிவித்து பேசினார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. பாரதிதாசன் தந்த பெருஞ்சுடர் ஒளிவிளக்கு வாழ்க. பாரதிதாசனின் மறைவுக்கு பாரதிதாசனே பாழும் வறுமை மிகுந்தது. பாவேந்தரின் மகன் மன்னர் மன்னனார் பாச அமைதி மீண்டது. பெருமாள் கோவில் தெருவில் பாரதிதாசன் வீடு அரசுடைமையாக்கப்பட்டது. பாவேந்தரின் மகள்களின் கடன்களும் பட்டுவாடா செய்யப்பட்டது. புயலுக்கு பின் தோன்றிடும் புனிதமான அமைதியாய் வாழ்வே பாவேந்தரின் மகன் மன்னர் மன்னரின் புரிதலாய் தோன்றியது. பாவேந்தரின் மகன் மன்னர் மன்னனின் புரியதலாய் தோன்றியது. பாவேந்தரின் படைப்புக்கள் பாரெங்கும் உலா செய்திட்டார். பாடாய் பட்டார் அதற்காக படுதுன்பம் கண்டார் மன்னர் மன்னன். பாரதிதாசனாரின் படைப்புக்கள் அதிகம் பதிவேற்றம் கண்டார். பாரெங்கும் தமிழ் செழித்திட திருக்குறளை படியெடுத்து பரப்பிட்டார். தந்தையின் வரலாற்றை தானே எழுதி சிறப்புடன் வெளியிட்டார். தான் அறிந்த அனைவரையும் தவறாமல் வானொலியில் பயனடைய செய்திட்டார்.
நாட்டின் விடுதலைக்கு போராடி புதுவையை நல் அமைதி பூங்கா வாக்கினார். நாட்டின் விடுதலைக்கு போராடி புதுவையை நல்ல அமைதி உருவாக்கினார். வீட்டின் நலம் காண பெண் விடுதலைக்கு குரல் எழுப்பினார். வீட்டின் நலம் காண பெண் விடுதலைக்கு குரல் எழுப்பினார். மன்னர் மன்னனை போல் ஐயா உங்களுதான். மன்னர் மன்னனை போல் பாசற்ற மகன், மன்னர் மன்னனை போல் பாசற்ற மகன் கலைமாமணி பாரதியும் மாண்புமிகு தந்தை பாட்டனாரின் மாண்புகள், மாண்புமிகு தந்தை பாட்டனாரின் மாண்புகள் சிறக்க பாடுபட்டு கொண்டு வருகின்றார். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். சிவகோவிந்த அண்ணன் அவர்கள் வந்து சிறப்பு கடன்களும்
பட்டுவாடா செய்யப்படும் புனிதமான அமைதியான வாழ்வாய் பாவேந்தரின் உயரத்துக்குள் தோன்றிடும் புனிதமான அமைதியான வாழ்வாய் பாவேந்தரின் மரத்தில் அடையாளப்பள்ளம் கொலை வீடு கந்தசாமி வயலில் பாருங்க. அவர் எழுதின கவிதை அப்போ படிச்சது. இது எப்படி படிச்சது? அப்போ படிச்சது. மொட்டை கிளையோடு நின்று திறந்தது மூச்சு விடும் மரமே, மொட்டை கிளையோடு நின்று திறந்தது மூச்சு விடும் மரமே, வெட்டப்படுமொரு நாள் வரும் என்று விசனமடைந்தனையோ, வெட்டப்படுமொரு நாள் வரும் என்று விசனமடைந்தனையோ, குந்த நேர்த்தர கந்த மலதர கூரை விதித்தையனை இந்த நிறங்கள் வெற்றி குழந்தனையோ, இந்த நேர்தல கந்த மலர்தல காசனை மலர்தல இன்றைக்கு எப்படி இல்லை வெந்து குழந்தனையோ. இன்னைக்கு வினா போட்டியேன்னு அடையாளப்பள்ளம் கொலை வீட்டில் இருந்த மரத்தை பார்த்து பாடிய மனிதன் பேசி அது ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு நேரம் இருந்தாங்க. அப்படிதான் காதலி எழுதாரு அறியப்பட்டது புத்தகம் கூட அவர் படிப்பார். காதலியை தான் அங்கே கரும்பே தேனியை தான் நம்ம காதலியை பேசுகிறார். ஆரடி காதலி கேதலி தன் அன்பு குறிகள் சொல்கிறேன். மாரடிக்கு ஏழை வாயிறால் தன் மஞ்சத்தில் மட்டுமே சாகிறார். ஏழைனா மாரடித்து செத்துருக்கிறான், அதெல்லாம் மஞ்சத்தில் கொண்டு சாகிறார். ஏழடி பட்டிடம் சூழல தேவையான கவிதை சிறந்தத்தில் நடராஜன்பால் எதுவுல ஒழித்து விட ஓடோடு போய் 2.25 கோடியிலே செலவழிப்பார். நாளை முதலாளி நஞ்சினால் ஒன்றியிருந்தான். ஆனாலை முதலாளி தெருவோரத்தில் புழுதி ஓரத்தில் துன்புறும் தொழிலாளையை திருப்பி பாரார். இந்த புரட்சிகள்லாம் காரணம் பாவேந்தர் பாடல் துடிச்சில் பாருங்க. திருப்பதியில் இருக்கின்ற சிலை முடிக்க பயணக்காக செய்திருக்கா தெரியல. அதுல பணிப்பட்ட சளி பிடிக்குமா சாமிக்கு. அதனால 2.25 கோடிக்கு 2.25 கோடி திருப்பதியா திருப்பதியே போயிட்டாரு. அந்த புரட்சி மகனை உருவாக்கியதுனாலன்னா நமக்கு நாம தொடர்ந்து பேசியிருப்போம். தெரியும் திருப்பதி மேல பேசலாம். சீரி வேறுபாடு அது நான் கொடுக்கப்பட்டாரு. அதுதான் நிற்குது. செந்தமே சொல்ல சீரி வேறுபாடு நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் நான். போற்றுதலுக்கும் ஆரியறிஞர் பாவேந்தருடைய திருக்குமரன் ஐயா மன்னர் அவர்களுடைய 98வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு அவருடைய அழைப்பது கேட்டவர்கள் அவர் வந்திருந்தார்கள்.
அவருடைய மனதிலே இன்னும் பல நிகழ்வுகள் நிழலாடி கொண்டிருக்கின்றன என்று எனக்கு தெரியும். கடைசியாக ஒரு பொய் சொல்லி முடிச்சாரு. இல்லை காலையில் ஒரு 11 மணிக்கு வந்தவர் 12 மணி ஆகும் ஒரு பொய் சொல்றாரு, என்ன நினைச்சிருப்பாங்க. பொய்யெல்லாம் கேட்கல. ஒப்பிட்டு பார்க்கும்போது பல ஊர்களில் வசிப்போர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதை பற்றி தொலைபேசியில் கேட்பாரு. அது என்னவோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேச்சு எப்படி என்பது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் எவ்வளவு பேசுகிறார்கள் என்று பேச்சாளர்களை பார்த்தால் விசாலாட்சி போனவங்க நிறைய இடத்துக்கு போறாங்க. அவங்க அப்படியே சார். தேங்க்யூ. எத்தனை யுகம் தோன்றி மறைந்தால் செல்வமா வீரமா என்று கேட்டால் எந்த காலத்திலும் முதன்மையாக வருவது கல்வியே. அப்படிப்பட்ட கல்வியை பழனி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து கல்வி செம்மலாய் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு பாரதிதாசன் அறக்கட்டளை நிகழ்த்தும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் ஐயாவுடைய 98வது பிறந்த நாள் விழாவை விரைவிலே கண்டத்திலே அவருடைய 98வது நாள் விழா நிகழ்வு எங்களையெல்லாம் பதிவு செய்து அந்த நிகழ்விலே பதிவு செய்து நாங்கள் பெருமை அடைந்திருக்கின்றோம் என்ற ஒரு நிலையிலே உங்கள் முன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்குரிய நம்முடைய மன்னர் மன்னன் ஐயாவுடைய பிறந்த நாள் விழா, அந்த விழாவை சற்று தள்ளி வைத்துவிட்டு இந்த பாரதிதாசனுடைய பரம்பரையும் புதுவை தமிழ்ச்சங்கமும் எவ்வாறு ஈடுபாடு கொண்டது தொடர்பு கொண்டது என்பதை நினைத்து பார்க்கின்ற போது அந்த வகையிலே புதுவை தமிழ்ச்சங்கத்தில் பணியாற்றக்கூடிய நான் இந்த பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வது ஒரு புண்ணியமான நிகழ்வாக கருதுகிறேன். புதுவை
மறுமலர்ச்சி கவிஞருக்கும் வீர வணக்கம் சொல்லி